ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸோட தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட இருக்க பூஜை பாத்திரம்லாம் எப்படி கை வலிக்காம தேய்ச்சி பளபளன்னு ஆக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட பூஜை பொருளில் இருக்க மஞ்சள், குங்குமம், ஆயில் எல்லாமே டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே சுடு தண்ணியில் போட்டுடுறேன். அதாவது இந்த விளக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா விம் லிக்விட், உங்ககிட்ட எந்த லிக்விட் இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விம்மில் இருக்கும் இல்லையா, பித்தளை பொருள் விளக்குறதுக்குன்னே ஒரு லிக்விட் இருக்கும் இல்லையா, அதையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு 2 லெமனை வந்து நான் புளிஞ்சு விட்டுட்டேன். அந்த லெமனையும் அதிலே போட்டுடுறேன். போட்டுட்டு மூடி வச்சிடுறேன். மூடி ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சிடுறேன். அதுக்கப்புறமா எடுத்து நான் தேய்க்கிறேன். இது பாருங்கள், இந்த விளக்குலலாம் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு, அந்த இடம் சூடம் ஏற்றி ஏற்றி. இப்போ நான் விளக்குனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள், ஓரளவு பளிச்சுன்னு இருக்கும். நல்லா தேய்ச்சின்னு அவசியம் இல்லை, லேசாக தேய்ச்சாவே போதும். டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் விளக்கி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமாக ஒன்று ஃபாலோ பண்ணணும். இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அது புளி புளியாக இருந்ததுன்னா கருப்பாக மாறிடும். வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.